அழைக்கப்பட்டவன் அழைக்கப்படாதவனை போல ட்ரீட் பண்ணப்படுகிறான். உங்க மேல இருக்கிற அழைப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? எப்படி இருக்கும்னா, உங்களை அழைக்கப்படாதவர்களை போல, அபிஷேகம் இல்லாதவர்களை போல, தெரிந்தெடுக்கப்படாதவர்களை போல உங்களை சுற்றி இருக்கிறவங்க ட்ரீட் பண்றதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களை தெரிந்தெடுத்தது கர்த்தரானால் உங்களை எந்த சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அடைக்கலத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். யாருடைய அப்பமோ கொடுக்கிறதுக்கல்ல உங்களை கர்த்தர் எடுத்தது. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஆமென். சந்தோஷமா சொல்றீங்களா? நீங்க சொல்லியபடியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? 107வது சங்கீதம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்கள். எளியவனையோ. கடந்த 2 வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை இருதயத்திலே வைத்து வைத்தார். உதவி தேவைப்படுகிற ஒவ்வொருவனும் எளியவனே. அவன் எந்த அனுபவத்தில் இருக்கிறான் தெரியுமா? சிறுமை என்கிற அனுபவத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்து உதவியற்ற நிலையில எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்காதா, எனக்கு உதவி கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளுகிற வார்த்தை தான் இது. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? எளியவனை சிறுமையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். நான் தான் அந்த எளியவன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி சங்கீதம் 72:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன் எல்லாரையும் தூக்குவாரான்னு தெரியாது, ஆனா ஒருத்தன் கூப்பிடுகிறானா அவனை கர்த்தர் விடுவிப்பார். சிலருக்கு ஒரு எண்ணம் உண்டு, எனக்கு யாருடைய உதவியும் தேவை இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒத்தாசை வராது. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, டிபெண்டன்ட், சார்ந்திருக்கிற வாழ்க்கை, சார்ந்திருக்கிற வாழ்க்கை. கூப்பிடுகிற எளிய விடுவிக்கிறவர் யார் தெரியுமா? அவரை குறித்து 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ராஜாக்களும். நல்ல கவனமா கேளுங்க. ராஜாக்கள் என்பவர்கள் யார்? தேசத்திலே பெரியவர்கள், தேசத்திலே அதிகம் பணம் உள்ளவர்கள், தேசத்திலே அதிகாரம் உள்ளவர்கள், ஆளுமையுடையவர்கள். எல்லாமே அவங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு கீழே தான். அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் அவரை சூழ நின்று பணிந்து கொள்ளும் போது ஏதோ ஒரு ஓரத்திலிருந்து ஒரு எளியவன் கர்த்தாவே எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று கூப்பிடும் போது அதை தொந்தரவு என்று பாராமல் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவரையும் விடுவிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். பொதுவாகவே நம்மை சுத்தி பெரியவங்க நம்ம சுத்தி நிற்கும் போது எளியவர்களுடைய கூக்குரல், கூப்பிடுதல், உதவிக்காக நம்மிடத்தில் வருகிறது பல நேரத்தில் நமக்கு தொந்தரவாய் தோன்றும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது, எரிகோ வழியாய் நடந்து போகும்போது, இயேசு போகிற இடத்திலே வேத பாரகர்கள் இருப்பார்கள், பரிசேயர்கள் இருப்பார்கள், சதுசேயர்கள் இருப்பார்கள். இயேசுவை சுற்றிலும் தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள் உண்டு.
அற்புதம் பெற்றவர்கள் உண்டு, அற்புதம் பெறப்போகிறவர்கள் உண்டு. இப்படி எல்லாவித கூட்டத்தாரும் இயேசுவை நெருங்கி பயணிக்கும் போது ஒரு உதவிக்காக வழியருகே உட்கார்ந்து கொண்டிருந்த பர்த்திமேயு என்கிற குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிட்ட போது சீஷர்கள் வந்து அவனை அதட்டினார்கள். காரணம், அந்த சத்தம் அவர்களுக்கு தொந்தரவாய் தோன்றினது. ஆனால் சீஷர்கள் தான் அதட்டினார்களே தவிர இயேசு அதட்டவில்லை. எளியவனையோ சிறுமையின் என்று எடுத்து, யார் அந்த எளியவன்? இந்த வசனத்தை படிக்கும் போது இப்படி படித்து பழகுங்கள். என்னையோ. எத்தனை பேர் என் கூட அப்படி வாசிக்க விரும்புறீங்க? அப்படி வாசிக்க விரும்புகிறவங்க அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமாய் 107:41 கமான் குயிக்கா போடுங்க. சத்தமாய் வாசிக்க போறோம். விரும்புகிறவர்கள் மாத்திர வலது கரத்தை உயர்த்தி எளியவனையோ என்றல்ல, என்னையோ என்று வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? என்னையோ சிறுமையின் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து என் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறான். சத்தமா ஆமென். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறேன். என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எடுத்து வைத்து ஆக்குகிறார். எடுத்து வைத்து ஆக்குகிறார். எடுத்து, இந்த வேர்டை மனசுக்குள்ள ஏத்துறதுக்கு தான் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பவும் சொல்லுகிறத நான் திரும்பவும் சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் என்கிற எண்ணத்தோடு வருகிற கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்க கூடாது. என் அப்பா பாதத்துல உட்கார்ந்து என் அப்பா விளம்புவதை கேட்கிற கூட்டத்துல ஒரு ஆளாதான் இங்க வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுக்கிறார், எடுக்கிறார், வைக்கிறார், ஆக்குகிறார். அதனால அதுதான் மெடிடேஷன்ல கேட்டோமே, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எளியவனையோ, அந்த எளியவன் யாருன்னா உதவி கேட்கிறவன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உதவி தேவைப்படுகிறவனுடைய கண்கள் தான் இப்படி பார்க்கும். அதுதான் எப்பொழுதும் சொல்லுவேன். ஆமென். 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்க வேண்டும், கையில் 1000 ரூபாய் இல்லை என்றால் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இது இயல்பு. ஆண்டவரே 1000 ரூபாய்க்கு என்ன ஆண்டவரே பண்ணுவேன். ஆனா இப்ப கையில 2000 ரூபாய் இருந்தா ஜெபம் ஓடாது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற பணம் உங்க கையில இல்லையா? ஜெபியுங்கள். தேவைகள் சந்திக்கப்படுவதற்கேற்ற பணம் உங்க கையில் இருக்கிறதா? நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. பொதுவாகவே தேவைக்கான ஜெபம் அதிகம் இருக்கும், ஆனால் தேவை சந்திக்கப்படுவதற்கான நன்றி ரொம்ப குறைவாக இருக்கும். இது என்ன பண்ணுவதற்கு? இப்படியே வாழ்க்கை ஆயிட்டு. இப்படி இருக்கவே கூடாது. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலிருந்து நன்மையை வாங்கி செல்லும் போது திரும்ப வந்தது ஒரே ஒருவன். ஆமென். கேட்டு வாங்க 10 பேர் வருவாங்க. ஆமென். திரும்ப வந்து நன்றி செலுத்த ஒருவன். அந்த கணக்கு தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து, ஆண்டவரே நேற்று போன வாரம் அல்லது போன வருஷம் எனக்குடைய இந்த ஒரு தேவை சந்திக்கப்படுவது என்பது எனக்கு அரிதா இருந்தது. ஆனா இப்பொழுது அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கான சூழ்நிலையை கர்த்தர் தந்திருக்கிறீரே. எல்லாவற்றுக்காக விண்ணப்பங்கள் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கும் போது நாம் அங்க என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன். தாவீது குகையில் இருக்கும் போது மாத்திரமல்ல, வனாந்திரத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல, காட்டில் இருக்கும் போது மாத்திரமல்ல, அவன் அரண்மனையில் இருக்கும் போதும் இந்த வார்த்தையை பயன்படுத்த தவறவில்லை. காரணம், அவனுக்கு தெரியும், எத்தனை ஜெயத்தை கண்டாலும் எத்தனை ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தாலும் எனக்கு ஒத்தாசை வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து மட்டுமே. 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா,
பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அங்கே கர்த்தர் பேரை சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அங்க பேர் சொல்லாததுக்கு காரணம் நமக்கு தெரியும். சாமுவேல் யாருக்கு பயந்திருந்தான்? சவுலுக்கு பயந்திருந்தான். ஒருவேளை கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் சைடும் தெரியும், வீக்னஸும் அவருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் அங்க பெயரை சொல்லவே இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. தெரிந்தெடுக்கப்பட்டவனை தான் கர்த்தர் தூக்கி எடுப்பார். கர்த்தர் இப்படி கை நீட்டினதுல மாட்டுனவங்க கிடையாது. நாம கர்த்தர் நமக்காகவே கையை நீட்டி மாட்ட வைத்தார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தாவீதே ஆற்றில் கிடந்த கல்லில் 5 தெரிந்தெடுப்பான் என்றால் கர்த்தர் சேற்றில் கிடந்த நம்மை சும்மா அப்படி கைய போட்டதுல மாட்டுச்சு. இந்த வலை போட்டு வலையில மாற்ற மீன் மாதிரி இல்ல, கிடையாது. நாம துரத்தி வந்தா பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உன்னை எடுத்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். யாரு சொல்றார்? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. பாத்தீங்களா? அவர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தார். அவருக்கு தெரியும் இவன் தான். தாவீது ஆட்டு தொழுவத்தில் ஆட்டு மந்தை கூட்டத்தில் வைத்தது யாரு? கரெக்ட் தான், சொல்லுங்க. ஈசாக்கா? ஈசாய். ஏன் தாவீது அங்க வைக்கிறான்? ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைகளை வைத்து பார்த்தா யாரு சூப்பர்? எலியாப் சூப்பர். எலியாப். சாமுவேலே சொல்றார் எலியாவை பார்த்து, எலியாப் மூத்தவன். இந்த 8 பேர்ல ஈசாயின் பார்வைக்கு ஆட்டு தொழுவத்துல வைக்க தகுதியானவன் யார் அப்படின்னா இந்த தாவீது தான். தாவீத ஈசாய் தூக்கி ஆட்டு தொழுவத்துல வைக்கிறான். ஆனால் கர்த்தர் இப்பொழுது சாமுவேலை அனுப்புகிறார். எதற்கு தெரியுமா? இந்த தகப்பன் உலக உறவு அவனை எங்க தூக்கி வைத்ததோ அங்க இருந்து அவனை எடுத்து உன்னத உறவு எங்க வைக்கணும்னு நினைக்குதோ அந்த இடத்துல அவனை தூக்கி வைப்பதற்காக கர்த்தர் இப்பொழுது சாமுவேலை அனுப்புகிறார். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப சாமுவேல் போயாச்சு. சாமுவேல் போனது எல்லாரும் வராங்க. தாவீது அழைக்கப்படவில்லை. அழைக்கப்பட்டவனை அழைக்கப்படாதவனை போல ட்ரீட் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல ட்ரீட் பண்ணுவாங்க. தெரிந்தெடுக்கப்பட்டவனை தெரிந்தெடுக்கப்படாதவனை போல ட்ரீட் பண்ணுவாங்க. இது எதையும் குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க கூடாது. நீ எந்த சிறுமையில் இருந்தாலும் உன் மேல அழைப்பு இருக்குமானால், உன் மேல தேவ தரிசனம் தேவ திட்டம் இருக்குமானால், கர்த்தர் உன்னை சிறுமையில் நின்று எடுத்து ஆமென் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ சாமுவேல் யாரு? சத்தமா சொல்லுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள ஏரியாவுக்கு தெரிய வந்தது. இந்த சாமுவேல் மூலம் கர்த்தர் சாமுவேல்ட்ட வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தினார். இந்த சாமுவேல் அந்த வார்த்தை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுவார். அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. இவர் சொன்ன கரெக்ட், இவர் சொன்ன கரெக்ட், இவர் சொன்ன கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபட் சாமுவேல் வந்து நிற்கிறார். வந்து நின்றதும் எலியாப் முதலாவது வரவழைக்கப்படுகிறான். அவனை பார்த்த உடனே அப்படிதான் இருக்கு. 1 சாமுவேல் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து, நான் வாசிக்கிறேன், அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தான் ஆக்கும் என்று நினைத்தான் என்றல்ல என்று சொன்னான். Surely the Lord's anointed is before him.
யாரு சொன்னது? சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி வாயிலிருந்து இதுவரை சொன்ன ஒரு வார்த்தை கூட எங்க விழல? தரையில விழல. ஆனா இந்த வார்த்தையை தரையில விழ வைக்கிறார் ஆண்டவர். ஏன்? ஏன்? ஆல்ரெடி காட் செட் பண்ணிட்டார். ஆல்ரெடி காட் செட் பண்ணிட்டார். நல்ல வார்த்தையை கவனிங்க. இதுவரை அவன் சொன்ன ஒரு வார்த்தை தரையில விழல. இங்க ப்ராஃபஸி எப்படி வருது தெரியுமா? பார்த்தது வருது. சிலருக்கு பார்த்ததும் ப்ராஃபஸி வரும். அந்த 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 மூணாவது ரோல இருக்கிற அந்த சகோதரி உங்களை பார்த்துதான். அது சாமுவேலா இருந்தாலும் சில டைம் பார்த்ததும் ப்ராஃபஸி வரும். ஆண்டவர் நோ நோ. சாமுவேலே, ஈசாக்கு பிள்ளைங்க எத்தனை? ஆண்டவரே 8. இதுவரை அவனுக்கு 7 தான் தெரியும். இன்னுதான் 8 தெரியும். உன் பார்வைக்கு 7 தெரியுது, என் பார்வைக்கு ஒருத்தனை தான் தெரியுது. இதான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இதுதான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். சொல்லவா? இங்க இருந்து பார்க்கும்போது இப்ப நான் சாமுவேலா நிக்கிறேன்னு வைங்களேன், என் பார்வைக்கு பலரை தெரியும். ஆனால் அவர் பார்வைக்கு உங்களை மட்டும்தான். ஹல்லேலூயா! இவனா இருக்கும் சொல்லிட்டார். பொதுவாகவே இந்த தீர்க்கதரிசிகளுடைய ஒரு மேட்டர் என்னன்னா, அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது நடந்தாகணும். நினிவே அழியுதோ காப்பாற்றப்படுதோ அது மேட்டர் கிடையாது. நான் நினிவே அழியோன்னு சொல்லிட்டேன், அது என்ன ஆகணும்? அழியணும். அதை அழிக்க மாட்டேன்ட்டார். இவருக்கு கோபம் வந்துச்சு. போத ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீர் இப்படிதான் செய்வேன், அதனாலதான் அப்படி போன. அங்க போன என்ன அழிக்க பாக்குறீர்? இங்க வந்து நான் பெருசா சொல்லிட்டேன், இன்னும் 40 நாளில் நினிவே அழியும்னு சொல்லிட்டு பக்கத்துல டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன ஆகுது பாப்போம். என்ன தீர்க்கதரிசி அவன். ஆண்டவர் சொல்லுங்க, பார்ப்பா நான் மனஸ்தாபப்பட்டேன். என் விஷயத்துல மனஸ்தாபப்படுறீங்களா? அவன் சொன்னது நடக்கணும். சாமுவேல் சொல்லிட்ட, பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் சொன்னதோ எல்லாரும் ஆர்ப்பரிக்கலாம் வரும்போது ஆண்டவர் சொல்ற, நோ, இவனை பார்க்காதேங்கிறார். அப்படிதான் இருக்கு. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் நீ பார்க்காத. சாமுவேலே, நீ பார்த்தவன என்ன பார்க்க வைக்காத, நான் பார்த்தவன உன்னை பார்க்க வைக்கிறேன். ஹல்லேலூயா! நம்ம எல்லாம் என்ன பண்ணது? நாம பார்த்ததை அவரை பார்க்க வைக்க ட்ரை பண்றோம். நான் ஒருத்தனை பார்க்கிறேன். ஹல்லேலூயா! யார் ஆண்டவரே? இந்த 7 பேர் ஆலயத்தில் இருந்தா கூட சும்மா இருக்கிறவங்க. ஆனா அவன் காட்டில் இருந்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இப்படி பாடக்கூடியவன் பா. நீ பார்த்தவனை என்ன பார்க்க வைக்காத, நான் பார்த்தவனை உனக்கு காட்டித்தார. ஆண்டவர் சொல், இவனை பார்க்காத. ஆண்டவர், ஈசாயின் குமாரர்களில் அவ்வளவு பேரு என் கண்ணுக்கு ஒருத்தனை தான் தெரியுது. அதுதான் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து எடுத்து அழைத்து கொண்டு வந்து வரும்போதே சொல்றார், எப்பாரு நான் உன்னை வெறுக்கல. உங்க அப்பா உன்னை ஆட்டு தொழுவத்துக்குள்ள வச்சதும் நான் உன்னை வெறுத்தேன் நினைக்காத. நான் உன்னை வெறுக்கல. ஆமே, இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை வெறுக்கிறாங்க, அது நான் வெறுத்ததா நினைக்காத. நான் உன்னை வெறுக்கவில்லை. நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒருவேளை ஃபர்ஸ்டே தாவீது இருந்திருந்தா சாமுவேல் கொஞ்சம் யோசித்து இருப்பார். ஏன்னா அபிஷேகம் வந்து நல்ல கனெக்ட் ஆகும். ஆனா இந்த இடத்துல சாமுவேல் கூட கொஞ்சம் சறுக்கிறார். கொஞ்சம் பார்த்த உடனே, சிலதை நம்ம பார்த்ததும் டிசைட் பண்றோம். எவ்வளவு பெரிய ப்ராஃபட்டா இருந்தாலும் பார்த்ததும் டிசைட் பண்ண கூடாதுங்கிறத கர்த்தர் காண்பித்து தருகிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். தாவீது இல்ல ஆண்டவர், தாவீது வந்திருந்தா ஒருவேளை நான் வேற டிசைட் பண்ணிருப்பேன். கர்த்தர் விடல. ஆண்டவர் சொல்ல, நீ பார்க்காத. சாமுவேல் சொல்றார், இவன் தான் ஆக்கும் அப்படிங்கிறார்.
இவன் தான் ஆக்கும், இவன் தான் சொல்லும் போது, சாமுவேல் எலியாவை பார்த்து இவன் தான் சொல்லும் போது 12வது வசனத்துல கர்த்தர் தாவீதை பார்த்து இவன் தான் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் புறக்கணிக்கப்பட்டாலும் தெரிந்தெடுத்தது கர்த்தர். எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அங்கிருந்து எடுப்பார். சீமோன் பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவி, என்னை விட்டு போங்க, கர்த்தர் கூட்டிட்டு தான் போனார். எரேமியா, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்றார். கர்த்தர் நாவை தொட்டு வார்த்தையை வாயில வச்சார். மோசே, நீர் என்னோடு பேசினதுக்கு முன்பாகிலும் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்றார். கர்த்தர் சொன்ன, நான் தான் உன் வாயா இருந்து பேசுவேன். இந்த இடத்துல ஒருவன் தன் குறையை சொல்லுகிறான், இன்னொருவன் தன் பலவீனத்தை சொல்லுகிறான், இன்னொருவன் தன் இயலாமையை சொல்லுகிறான். இந்த குறையோ இந்த பலவீனமோ இந்த இயலாமையோ தேவ திட்டத்தை மாற்றவில்லை. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே. நாம பல இடத்துல நம்ம குறை, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் அல்ல, இதெல்லாம் நான் வாய்ப்பே இல்லை. நம்முடைய குறைகள், நம்முடைய இயலாமை, நம்முடைய பலவீனம், இது தேவன் போட்ட திட்டத்தை மாற்றாது. தேவன் நம்முடைய சொல்லை வைத்து நம்மை தெரிந்தெடுக்கவில்லை, அவருடைய செயலை வைத்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எரேமியா, அதோனியா என்கிறவன் அப்சலோமுக்கு பின்பாக பிறந்தவன். அவன் தன்னை ராஜாவாக்கி கொள்ளும்படிக்கு நான் தான் அடுத்த ராஜா என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் இனி இவன் தான் ராஜாவா இருப்பான் என்று அவர்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்திலே அதனுடைய 5வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை ஏற்கனவே ஒரு விசை பேசப்பட்டது, அதனால டச் பண்ணிட்டு ரொம்ப டீடைலா பேசல. ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருவரும் தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்களாய் மெச்சிக்கொள்ளுகிறவர்களாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அழைக்கப்பட்டவன் அழைக்கப்படாதவனை போல ட்ரீட் பண்ணப்படுகிறான். உங்க மேல இருக்கிற அழைப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? எப்படி இருக்கும்னா, உங்களை அழைக்கப்படாதவர்களை போல, அபிஷேகம் இல்லாதவர்களை போல, தெரிந்தெடுக்கப்படாதவர்களை போல உங்களை சுற்றி இருக்கிறவங்க ட்ரீட் பண்றதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களை தெரிந்தெடுத்தது கர்த்தரானால் உங்களை எந்த சிறுமையிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு எனக்கு இதுல இருந்து வெளியே வந்தே ஆகணும், நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை முன்வைத்து உங்களுக்கு பேசுகிறேன். நீங்க கூப்பிடுங்க, விட்டுவிக்கிறவரை கூப்பிடுங்க. எத்தனை கோடி தூதர்கள் சூழ இருந்தாலும் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள் அல்லவா, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா. நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் அந்த சத்தம் அவர் காதிலே கேட்கும். நாம் அவரால் எடுக்கப்பட்ட அன்று சத்துருவின் மகிழ்ச்சி நஷ்டமானது. எனவேதான் அவ்வளவு போராடுறான். தாவீது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தாவீது ஆடு மேய்த்துட்டு இருந்தா சிங்கம் கரடி முடிஞ்சு பிரச்சனை ஓவர், அவ்வளவுதான். அவன் எப்பொழுது எடுக்கப்பட்டானோ பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதே தவிர குறையல்ல. ஏன் சத்துருவின் மகிழ்ச்சி அடி வாங்குது. இவன் அவ்வளவுதான், இவ்வளவுதான் நினைக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கிட்டு, கர்த்தர் ஒருத்தனை எடுத்துட்டார்னா அவனை எங்க வைப்பார்னே தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், கர்த்தர் ஒருவனை எடுத்துட்டார்னா சூழ்ந்திருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. ஹல்லேலூயா. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து புதிதாக்கினாரே, சேற்றில் நின்றென்னை. Glory. கல்லானையன்
கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லானைய சமகலாலராதராலராடரா ஹல்லேலூயா கண்டு நன்றியுடன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கவனித்தீர்களா? இந்த இடத்துல உண்மையிலேயே வெளிப்பிரகாரமாய் பார்த்தால் தாவீதை விட எல்லா விதத்திலும் சாமுவேலுடைய பார்வைக்கு தகுதி உள்ளவன் எலியா. ஆனா அந்த இடம் தாவீதுக்கான இடமானதுனால அவனை விட வளர்ந்த, அவனை விட பெரிய, அவனை விட ஃபேஸ் வேல்யூ உள்ள 7 பேர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை புறக்கணித்தார். என்னதுன்னு அர்த்தம்? உங்க ஸ்தானத்துல பரம்பரையா பெண்டிகாஸ்டா இருந்தாலும், ஆவிக்குரிய 9 வரங்களை வாங்கினவங்களா இருந்தாலும், 24 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், தேவன் ஏற்கனவே முன்குறித்த உங்களுடைய ஸ்தானத்துல அவங்க யார் வந்து நின்றாலும் அந்த ஸ்தானத்தில் அவர்களை வைத்து தேவன் பார்க்கவே மாட்டார். அது தாவீதுக்குரிய ஸ்தானம். அந்த ஸ்தானம் தாவீதுக்கே உரியது. அப்படிதான் அதோனியா என்பவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? சாலமோனுக்குரிய ஸ்தானத்தை அவன் அபகரிக்க பார்க்கிறான். சாலமோனோ, அதோனியா என்ன சொல்றான்? நான் ராஜாவாவேன். சாலமோன் என்ன சொல்றான்? நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிற என்ன மாதிரி எங்கேயா கொண்டு விட்டு வீட்டுக்கு வான வர தெரியாது. நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிற என்ன அங்க போயிட்டு இங்க வான எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாரான் எதுக்கு போறான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் இது முன்குறித்தது. முன்குறித்து அவருக்கு பிள்ளையாவே வச்சுட்டார். நீங்க கர்த்தர் என்ன இதுக்காக தெரிந்தெடுத்தார் அதற்காக தெரிந்தெடுத்தார்ல ரெண்டாவது. ஆனா தெரிந்தெடுத்தாலே என்ன பிள்ளையாக வைத்துட்டாருன்னா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. நம்முடைய கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுவதாக. ஆமே, கர்த்தர் என்னை அதிபதியாய் தெரிந்தெடுத்தார் என்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததும் என்ன பிள்ளையா வச்சுட்டார்ல, எனக்கு இது போதும்பா. அதாவது அதிபதியாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் சிங்காசனத்தில் இருப்பான், பிள்ளையாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவர் மடியில் இருப்பான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சேருக்கு தான் ஆசை, அவர் மடிக்கு ஆசை கிடையாது. 12 சீஷர்கள்ல ஒருவனுக்கு மாத்திரமே மார்பிள் சாய்ந்து இருக்க ஆசை. மற்றவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஆள் ரைட் சைட்ல இருக்கணும், லெப்ட்ல இருக்கணும், பந்தியில முதல் பந்தியில போய் இருந்துடணும், மீட்டிங்ல கடைசி வரணும், பந்தியில ஆளா இருக்கணும். ஹல்லேலூயா. மீட்டிங்ல பாட்டு தொடங்கின போற வரணும், பந்தியில இலப்போடைக்கு முன்னாடியே உட்கார்ந்துடணும். நம்ம நினைவுகள் தோட்டங்கள் எல்லாம் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆவே என்னது சாம்பார் பருப்பு வரட்டும். யாராவது கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டு தயவு செய்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுறீங்களான்னு சொல்லுவோமா? இப்பதான் 2வது பாட்டே வருதா? இது அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரட்டும். அதுவும் கூட்டு இங்க இருந்து தான் வைக்கணும். இங்க இருந்து வச்சா இலை இப்படிதான், இப்படி மடக்குனா நம்ம சில காரியங்கள் இருக்குது. ஆனா மீட்டிங் நீங்க பரவாயில்ல, இப்ப சீக்கிரம் வாரீங்க, சேரு போயிரும். அதனால இந்த முதல் ஸ்தோத்திரத்துல இருந்து நான் கேட்கணும். முதல் ஸ்தோத்திரத்துல இருந்து ஐயோ முதல் பாட்டு முடிஞ்சிட்டா, பிளீஸ் பிளீஸ் ராபர்ட் பிரதர் எங்களுக்காக அதுக்காக அடுத்த வாரம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நமக்கு அகல்ல, நம்ம டேஸ்டே வேற இல்ல. இதை டேஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த அதோனியா எப்படி இருக்கிறான் பாருங்க. அப்போ முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்த்தால் இந்த அதோனியா அவன் தான் ராஜா. ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி சாலமோனை ராஜாவாக்கின போது இந்த அதோனியா வந்து பத்சேபாளிடத்திலே சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வாசிகள். பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், நான் உங்ககிட்ட பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். உடனே அவ சொல்றா, சொல்லு என்ன அப்படின்னு. அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த வார்த்தையை வைத்து ஒரு செய்தி கொடுத்ததுனால நான் இந்த வசனத்தை மட்டும் சொல்றேன். எத்தனை அதோனியாக்கள் எழும்பினாலும் உனக்குரியது அவர்களை தாண்டி உன்னிடத்தில் வந்து சேரும். ஹல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை அவர் விட்டுருவார் நினைக்கிறீங்க? அதோனியா வந்து அவர் திட்டத்தை மாற்ற முடியுமா? பார்வோன் வந்து அவர் திட்டத்தை மாற்ற முடியுமா? பிறக்கிறான் குழந்தை எல்லாம் நைல் நதியில போடு. நேபுகாத்நேச்சார் வந்து திட்டத்தை மாற்ற முடியுமா? அந்த சிலையை வணங்காதவன தீயில தூக்கி போடுவேன் போடு. தரியு வந்து திட்டத்தை மாற்ற முடியுமா? ஜோமன்றவன சிங்க கபில தூக்கி போடுவேன் போடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எங்கெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எடுத்தார். நேரம் போகிறதுனால அடுத்த 2 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 2வது என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க. எங்கே வைத்தார்? உயர்ந்த அடைக்கலத்தில். ஏன்? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். தேவனால் ஒருவன் தெரிந்தெடுக்கப்படும் போது அங்க எங்க அதுல எது நஷ்டமாகிறது தெரியுமா? சத்துருவினுடைய மகிழ்ச்சி. அதனால சத்துருவுக்கு எரிச்சல், கோபம், வைராக்கியம். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து. எதற்காக தேவன் அடைக்கலம்? அடைக்கலம் என்றாலே அடைத்து வைக்கப்படுதல், ஒரு பாதுகாப்பின் அதாவது அடைக்கலம். பேழைக்குள்ள கர்த்தர் நோவா குடும்பத்தை உள்ள விட்டு என்ன செய்தார்? அடைத்தார்னு பார்த்தா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஆனா உண்மையில அதுதான் அடைக்கலம். இன்னைக்கு அநேகரை வெளியே விடாம கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் என்னை அடைத்து வைத்திருப்பதுதான் எனக்கு அடைக்கலம். ஆமே. அடைக்கலம் சொல்லும் போது சிரிக்கிறோம், அடைத்து வைத்தார்னு போறோம். அதுதான் அடைக்கலம். அதுதான் அடைக்கலம். நீர் முன்னும் பின்னும் நேருக்கு சுற்றி என்னை எங்கேயுமே விட மாட்டார். நான் எங்க போவேன்ப்பா? ஆண்டவர்கிட்ட மெதுவா கேட்கிறார். அதாவது அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாம உட்கார்ந்து இருந்து அவர்கிட்ட எஸ்கேப் ஆக வழி கேட்கிறான். அதுதான் யாருன்னா தாவீது. நான் எங்க போனாலும் இருக்கிறீர், ஆக அங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க, பாதாளத்துல. மெதுவா அவர்கிட்ட, எனக்கு மட்டும் புறா மாதிரி சிறகு இருந்தா வெட்டி போடுவேன், உனக்கு சிறகு இல்ல. நம்ம பல நேரத்துல ஆண்டவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஆண்டவர்கிட்ட வழி தேடுறோம். ஆண்டவர்கிட்ட இல்ல, ஆண்டவரே நாளை பிரேயர் மீட்டிங் இருக்க, ஃபாஸ்டிங் பிரேயரா, எப்படி ஆண்டவர் எஸ்கேப் ஆக? நம்ம ஆண்டவர்கிட்ட வழி தேடுவோம். ஆமென். கர்த்தர் அடைக்கலத்தில். ஏன் அடைக்கலத்தில் வைக்கிறார்? ஒன்று, நாம் அழியக்கூடாது. சங்கீதம் 91 நமக்கு நன்றாய் தெரிந்த வார்த்தை. 4 முதல் வாசியங்கள் வேகமாக. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அடைக்கலம் புகுவார். 5, 6, 7 வசனங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் உன் பக்கத்தில் 1000 பேர், அது உன்னை அணுகாது. ஏன் தெரியுமா? எனக்கு அடைக்கலமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். அழியக்கூடாது. தேவனின் அடைக்கலமே
ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை ஆமென். ஒரு வாதை பொல்லோனின் போராமைகளோ, மறைவான சதி பலவும். கையை தட்டி பாடுவோம். பொல்லோனின் போராமைகளும் மறைவான வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் பார்த்திருக்கீங்களா, சில சீக்கிரட்டை கையில எழுதி இப்படி வச்சிருப்பாங்க. காட்டுனா பிள்ளைங்க சாக்லேட்டை இப்படி வச்சிருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க. கையில என்ன இருக்கு பாருங்க, அவ்வளவு கேப்லையும் தெரியும் என்ன இருக்கு. இருந்தாலும் நம்ம தெரியாதது போல. ஆமென். என்ன அருமையான பாட்டு. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாய் உள்ள நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகழ் அழியக்கூடாது. அழிக்கும்படி சத்துரு எத்தனை விதத்துல போராடுகிறான். நீங்க யார் வாழ்க்கையை வச்சு பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க. அழியக்கூடாதுன்னு கர்த்தர் எவ்வளவு அடைக்கலமாய் பல இடத்துக்கு போக முயற்சித்தும் அடைத்து வைத்தார். அவர் அடைத்து வைக்கல, அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். அவர்தான் நமக்கு அடைக்கலம். அழியக்கூடாது. சங்கீதம் 62:6 அசைக்கப்படக்கூடாது என்று கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை. அசைக்கும்படி, அதாவது நடுக்கடலிலே பேதுரு உட்பட சீஷர்கள் சென்ற படவு அலைவுபட்டது போல அலை கழிக்கும்படிக்கு பிசாசானவன் பல விதங்களிலே வந்து மோதி அடிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தர் உறுதியா நிக்க வைக்கிறார், உறுதியா நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர். சங்கீதம் 59:9-10 வசனங்களை பார்க்கும்போது நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் அடைக்கலத்தில் வைக்கிறார். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அந்த 59 டைட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சவுல் தாவீதை கொல்வதற்காக ஃபர்ஸ்ட் ஆட்களை எதுக்கு அனுப்புனான் தெரியுமா? தாவீதை கண்டுபிடிக்க. அடுத்து தாவீதை ஆட்களை எதுக்கு அனுப்புனான் தெரியுமா? தாவீதை பிடிக்க. கடைசியில இப்ப எதுக்கே ஆட்கள் அனுப்பிட்டான்னா கொல்ல. அப்ப இந்த ஆட்கள் கண்ணில் தாவீது மாட்டுனா கொலை செய்யப்படுவான். ஆனால் அந்த இடத்துல தான் தாவீது சொல்லுகிறார், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். 10வது வசனம், தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் விழுவதை சத்துரு காண செய்வார் என்றல்ல, சத்துரு விழுவதை நான் காணும்படி. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எதற்காக உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார்? நாம் அழியக்கூடாது, நாம் அசைக்கப்படக்கூடாது, நம்முடைய நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏசாயா 33:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அடுத்த வார்த்தை, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாய் கிடைக்கும். அவர் அடைக்கலத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். யாருடைய அப்பமோ கொடுக்கிறதுக்கல்ல உங்களை கர்த்தர் எடுத்தது. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஆமென். சந்தோஷமா சொல்றீங்களா? நீங்க சொல்லியபடியே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. அவன் அப்பம், அடுத்த அப்பத்துக்கு ஆசைப்படக்கூடாது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் நீதிமொழிகள் 30 இருக்கிறதுல 36 நினைக்கிறேன், 6 தெரியல. எத்தனை வசனம்? 9 வாசிங்க. நான் பரிபூரணமடைகிறதால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆண்டவரே, அதனாலதான் தாவீது 18ஆம் சங்கீதத்தில் சொல்றார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். அவர் அடைக்கலத்துல மறைத்து வைத்திருக்கிறார்னாலே ஆண்டவருக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப வைராக்கியம் உண்டு. என்ன தெரியுமா? நம்முடைய தானியம் சத்துருக்களுக்கு ஆகாரமாக போயிடக்கூடாது. உனக்குரியது உனக்குதான். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு, சொல்லுங்க, நிச்சயமாய். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுக்கிறார், வைக்கிறார், ஆக்குகிறார். எப்படி ஆக்குகிறார்? அவன் வம்சத்தை மந்தையை போல் ஆக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வர வர வந்துட்டே இருக்கு, வர வர பலத்தான். அப்ப தாவீத பலப்படுத்த, தாவீதின் வம்சத்தை மந்தையை போலாக்க என்னென்ன வரணுமோ அது வந்துட்டே 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 இருக்கும். இதுதான் கர்த்தர் பாராட்டுகிற கிருபை. அவன் வர வர பலத்தான். இதற்காக கர்த்தர் செய்த 3 காரியத்தை சொல்லி செபிக்கிறேன். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 1, சங்கீதம் 132:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அந்த விளக்கு தான், ஏன் விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் சொல்ல காரணம், தாவீதின் தீபம் அணைந்தாலும் அடுத்த தலைமுறை மூலமாய் அது எரிந்து கொண்டே இருக்கும். இது பெரிய பாக்கியம். விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 37வது அதிகாரம், சங்கீதம் 18வது சங்கீதம் 50வது வசனத்துல தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க, விளக்கு. யார் ஆயத்தம் பண்றா? கர்த்தர். அடுத்து என்ன செய்கிறார்? கிருபை செய்கிறார். ஏசாயா 37:35 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். நல்ல கவனமா கேளுங்க. இந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல் ஆக்க கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார், கிருபை செய்கிறார், ஆதரவு அளிக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த 3 நஷ்டப்பட்டா என்ன ஆகும் என்பதற்கு சிறந்த உதாரணம் சவுல். சவுல் மோசமானவன், ஆனா யோனத்தான் ரொம்ப நல்லவன். யோனத்தான் இன்னும் கேட்டா தாவீதை விட நல்லவன் சொல்லலாம். அப்படிப்பட்ட யோனத்தான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கர்த்தர் விளக்க ஆயத்தம் பண்ணலைன்னா அணைஞ்சிரும். அவன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் கிருபை கிடைக்கலன்னா இல்லாம ஆயிரும். ஆதரவு கோல், நம்ம குடும்பத்தை விட்டு ஆதரவு கோல் முறிக்கப்படவே கூடாது. கர்த்தர் அந்த விளக்க ஆயத்தம் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? தாவீதை போல ஆண்டவர்கிட்ட போய், உமது அடியானின் வீடு உமக்கு முன்பா இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரை மேல வைக்கணும். நம்ம குடும்பத்தை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருக்கு முன்னாடி வைக்கணும். அவருக்கு முன்னாடி வச்சிடணும். ஆமாம், கர்த்தருக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். சமூகத்தை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு விளக்கு தண்டை நீக்கிருவேன்னு சொல்லி இருக்கிறார்ல,
சவுலை விட்டு சவுல் மரிக்கும் போது அவன் ராஜவஸ்திரம் தரித்திருந்தான். ஆனா அவன் ஒரு ராஜாவை போல சாகலன்னு பைபிள்ல இருக்கு. அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல செத்தான். ஆதரவு கோல முறிச்சிட்டார், கிருபையை நிறுத்திட்டார், விளக்க மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டார். விளக்கு திரி அணைது. பழைய விளக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? திரி அணைஞ்சா திரிய மாத்துவோம், எண்ணெய் குறைஞ்சா எண்ணெயை மாத்துவோம். இதுதான் அந்த ஆயத்தம் பண்ணுதல். திரி நல்ல கறி பிடிச்சு அது எரிஞ்சு போயிட்டு வேற புதிய திரியை வச்சிருப்போம், எண்ணெயை வச்சிருப்போம், எல்லாமே இதான் ஆயத்தம் பண்ணுதல். இது ஒரு திரி எரிய விட்டு அணைஞ்சாச்சு, அதோட போச்சு. அவர் விளக்கு ஆயத்தம், சவுலுக்கு விளக்கு ஆயத்தம் பண்ணல, தாவீதுக்கு விளக்கு ஆயத்தம் பண்ணினார். அதனாலதான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து எக்ஸ்ட்ரா திரி வச்சிருக்கிறார் தாவீதுக்கு. அதுதான் சதா காலமும் கிருபை செய்கிறார். எக்ஸ்ட்ரா என்ன வச்சிருக்கிறார். இது மட்டும் போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. ஆதரவு கோல் முறிக்கப்படவே கூடாது. அதற்குதான் எப்பவுமே நான் சிறுமையும், எனக்கு வியாதி வந்தா மட்டும் நோக்கி கூப்பிடுவேன். நான் நல்லா இருக்கும் போது நெஞ்ச நிமித்திட்டு என் இஷ்டப்படி நடப்பேன். நோ. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த தாவீதை பாத்தீங்கன்னா கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாய் வைத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை தான், அவன் வம்சத்தை மந்தையை போலாக்குவேன். அதற்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? சகரியா 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. கைகளை உயர்த்தி ஹalleluya. என பாவமும் அழுக்கும் கிருபையை நிறுத்த வைக்கும், ஆதரவு கோல முறிக்க வைக்கும். கர்த்தர் பார்த்தார், இல்ல என் தாவீதுனுடைய வம்சத்தை நான் மந்தைய போல ஆக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பாவமும் இந்த அழுக்கும் நீக்கப்படணும். அது நீக்கும்படியாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதோ கல்வாரி சிலுவையிலே திறக்கப்பட்ட ஊற்று இயேசுவின் மார்பிலே குத்தின போது அங்கே இருந்து தண்ணீரும் இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? சுத்திகரிப்பும் புதிதாக்கப்படுகிற அனுபவமும். அதுதான் திறக்கப்பட்ட ஊற்று. அங்கே பாவமும் அழுக்கும் நீக்கப்படுகிறது. சத்துரு பாவத்தை விதைத்து நம்மை நீக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி, பரிகாரியாய் அனுப்பி, நம்மை நீக்குகிற பாவத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை இதோ அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இது என் பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். அப்படியே கண்களை மூடி, நீதியும் ஞானமுமானவர் இயேசுவே ஆதரவே, நீதியும் ஆனவரே இயேசுவே நீரே ஆதரவே. அற்பம் எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல மாற்றுகிறவன். அன்பால் எல்லாம் தந்திரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன் தகப்பனே, தயவால் பெற்றேன். தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை கர்த்தர் நம்மை சிறுமையிலிருந்து எடுத்து நம் வம்சத்தை மீண்டும் அந்த சிறுமையில வைக்க மாட்டார். வம்சத்தை மந்தையை போல பெருக பண்ணுகிறவர். கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya
பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் எடுப்பீர், நீர் வைப்பீர், நீர் ஆக்குவீர். உம்முடைய கரம் இவை எல்லாவற்றையும் செய்யும், செய்து முடிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படும்படி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும். சகல மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.